மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பரான காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்ய போகிறோம். டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு பசங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும், வித்தியாசமாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் போட்டுக்கலாம். நான் நல்லா ஒரு பெரிய உருளைக்கிழங்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம உருளைக்கிழங்கு வெந்துட்டு இருக்கும் போதே ஒரு 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியில் உள்ள தண்ணி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்குல உள்ள தண்ணியிலேயே இது வந்து வெந்துடும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நம்ம வந்து மூடி வச்சா போதும். அதுக்கு மேலே நம்ம மூடி வைக்க வேண்டாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்படி நல்லா வெந்ததுக்கப்புறம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு முட்டையை உடச்சி இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், இதுக்கு மேலே பச்சை மிளகாய் நீட்டு வாக்கில் நறுக்கி இந்த மாதிரி மேலே போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, முட்டையை உடச்சி ஊற்றும் போதே நம்ம வந்து சிம்மில் வச்சிடணும். அதுக்கப்புறம் இப்படி மிளகுத்தூள், உப்பு வந்து ஒரு சிட்டிகை அப்படி மேலே தூவிக்கலாம். இந்த மாதிரி தூவினதுக்கப்புறம் நல்லா வந்து மூடி வச்சிடலாம். இப்படியே சிம்லையே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம இப்படியே சிம்லையே வச்சு நம்ம வேக விடணும். 2வது ஆஃப் பாயிலாக இருந்தாக்கா பிடிக்கும் உங்களுக்கு அப்படின்னா பாதி வேக்காடு இருந்தால் கூட போதும். நமக்கு வந்து ஃபுல் வேக்காடு நான் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இதோட ப்ரெட் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.